இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு மொச்சக்கொட்டை, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை, அரைக்கீரை பொரியல். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு மொச்சக்கொட்டை, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை, அரைக்கீரை பொரியல். இல்லை இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு. குழம்பு பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை, அதுக்கப்புறம் பூண்டு போட்டு புளிக்குழம்பு கெட்டியாக வச்சுருக்கேன். அதில் முட்டை வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. சூப்பரான லஞ்ச் மெனு. சாப்பாடு காரசாரமான நமக்கு மொச்சக்கொட்டை, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு எல்லாமே போட்டுட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை. முருங்கைக்கீரை பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கீரை வதங்கினதுக்கப்புறம் தான் ஜீரகம், பூண்டு தட்டி போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் திருப்பி போட்டால் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. ரொம்ப ஹீமோக்ளோபின் கூடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் எங்கள் பாப்பாவுக்கு வச்சு கொடுப்பேன். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைக்கீரை, பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுருளை வதங்கிடணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா தண்ணி ஊற்றினோம்னா இதாகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு திருவிட்டு கீரை நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லா சாப்பிடணும். அதை மாதிரி முருங்கைக்கீரை, அகத்திக்கீரையெல்லாம் ஆற வச்சு தான் சாப்பிட்ணும். பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பரான முருங்கைக்கீரை ரெடியாகி தேங்காய் திருவி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பாசிப்பருப்பு போட்டாலும் கூட்டாயிரும், நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவலுக்கு சேர்த்துக்கலாம். உடனே இறக்கிடுங்க. லஞ்சுமெனு பார்த்திங்கன்னா சூப்பரான சூடான நல்லா மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில். இந்த பக்கம் சூடான சாம்பார், சுட சுட சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பரான சத்துள்ள முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். முருங்கைக்கீரை பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கீரை வதங்கினதுக்கப்புறம் தான் ஜீரகம், பூண்டு தட்டி போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் திருப்பி போட்டால் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. ரொம்ப ஹீமோக்ளோபின் கூடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் எங்கள் பாப்பாவுக்கு வச்சு கொடுப்பேன். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைக்கீரை, பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுருளை வதங்கிடணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா தண்ணி ஊற்றினோம்னா இதாகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு திருவிட்டு கீரை நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லா சாப்பிடணும். அதை மாதிரி